ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்த்துலாம். நேற்று வந்து தமிழ்நாட்டில் 4 மாநகராட்சிகள் 3 நகராட்சிகள் வந்து புதுசாக வந்து உதயமாயிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த 4 மாநகராட்சிகள் எதுன்னு தெரிஞ்சுப்போம். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடின்னு சொல்லிட்டு 4 மாநகராட்சிகளும், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீபெரும்புத்தூர், மாமல்லபுரம், திருவையாறு இந்த 3 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக வந்து தரம் உயர்த்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாநகராட்சிகள் நகராட்சிகளும் ரூபாய் 461 கோடியில் குடிநீர் திட்டப் பணிகளை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். புதுச்சேரியில் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் 5 லட்சம் ரூபாயில் வந்து புதிய காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு புதுவையினுடைய முதல்வரான என் ரங்கசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னியோட குரலை வந்து நம்ம வாசிச்சிடலாம். இந்த குரல் வந்து தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். இந்த குறளினுடைய பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தீமை ரெண்டுத்தையுமே ஆராய்ந்து நன்மை தருகின்ற செயல்களையே விரும்புகின்ற இயல்புடையவன் வந்து அந்த செயலை செய்ய தகுதி உடையவனாக ஆளப்படுவான். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். டெங்குவை குறைக்கும் கியூடெங்கா தடுப்பூசி, அதாவது ஜப்பானில் இருக்க டக்கேதா மருத்துவ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கியூடெங்கா தடுப்பூசி. இது வந்து டெங்கு பாதிப்புக்காக செலுத்தப்பட்ட ஒரு தடுப்பூசி. சரிங்களா? இது வந்து 50% மேலே இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இது செலுத்தி கொண்ட 90% குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் டெங்குவினுடைய 4 வகையான நோய்களையும் வந்து எதிர்க்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, DAK 003ன்னு இந்த தடுப்பூசியை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். சீனாவில் பரதநாட்டிய அரங்கேற்றம், வரலாறு படைத்த பள்ளி மாணவி. சீனாவில் பெய்ஜிங்கில் வந்து லீ மூசி அப்படின்ற 13 வயது பள்ளி மாணவி வந்து பரதநாட்டியம் அரங்கேற்றம் சேர்ந்து வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்காங்க. இதில் சிறப்பு விருந்தினர் இந்திய தூதர் பிரதீப் ராவத்தினுடைய மனைவியான ஸ்ருதி ராவத் அவர்கள் தான் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஃப்ரான்ஸினுடைய தலைநகரான பாரிஸில் வந்து ஜூலை 26 தொடங்கி போன ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 11 வந்து கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் 33வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் வந்து நிறைவடைந்திருக்கும். அந்த அணிவகுப்பில் வந்து நம்மளுடைய தேசிய கொடியை ஏந்தி சென்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாக்கி பிளேயரான ஸ்ரீஜேஷும் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மானு பார்க்கர் 2 பேரும் தான் நம்மளுடைய தேசிய கொடியை வந்து ஏந்தி சென்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் கொடியை அடுத்ததாக 34வது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் 2028 நடக்க போகிற லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். மத்திய கல்வி அமைச்சகம் வந்து NIRF அப்படின்ற தரவரிசையில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் தொடர்ந்து 6வது ஆண்டாக சென்னை IIT வந்து முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னைக்கு அடுத்ததாக பெங்களூரில் இருக்க IISc, அதாவது இந்திய அறிவியல் கழகம் வந்து 2ஆம் இடத்தையும், 3ஆம் இடத்துல சென்னை IIT, டில்லி IIT, கான்பூர் IIT அது எல்லாமே வந்து இருக்குது. சரிங்களா? டெல்லி எய்ம்ஸ் வந்து 7வது இடத்துல இருக்குதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு புதுசாக இதில் ஆட் பண்ணியிருக்க மாநில அரசு பல்கலைக்கழகங்களுடைய தரவரிசை பட்டியலில் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து முதல் இடத்துல இருக்குது. 2ஆம் இடத்துல வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்க ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. 3ஆவதாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க சாவித்ரிபாய் பூலே புனே பல்கலைக்கழகம் வந்து 3ஆம் இடத்துல இருக்குதுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் வந்து 8ஆம் இடத்துலையும், சென்னை பல்கலைக்கழகம் வந்து 12ஆம் இடத்துலையும், திருச்சி பல்கலைக்கழகம் வந்து 16ஆம் இடத்துலையும் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.